எதிராக நேருக்கு நேர் பேசின இனியா ஈஸ்வரிக்கு இந்த அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் கோபி கிட்ட இனியா நீங்கள் எதுக்காக அம்மாவை நிம்மதியாக இருக்க விடாமல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இது வரைக்குமே கோபி செஞ்ச செயல்கள் எல்லாத்தையுமே பட்டியல் போட்டு கேள்வி கேட்குறாங்க. இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை அவமானப்பட்டாலும் பிரச்சனையில் சிக்கினாலும் திருந்தாமல் இருந்த இனியா இப்போ முதல் முறையாக கோபி கிட்ட தன்னுடைய அம்மாவுக்காக வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இது இனியாவா அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சொல்ல வச்சுது. ஆனால் கடைசியில் வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா கட்சி மாறி இருக்கிறாங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் இனியாவும் கோபியும் பீச்சுக்கு போகிறாங்க. அப்போ இனியா கோபி கிட்ட மனம் விட்டு பேசுகிறாங்க. அதாவது, எதுக்காக எங்கள் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தீங்க, ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிட்டீங்க. நீங்கள் எங்களை விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் அம்மா எங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வழியில் போகிறாங்க, ஆனால் நீங்கள் அம்மாவை நிம்மதியாக இருக்க விடுறீங்கல்ல. நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நான் எத்தனை நாள் அழுதுருப்பேன் தெரியுமா? நான் மட்டும் இல்லை, செழியன் எழில்னு சொல்லிட்டு எல்லாரும் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம் தெரியுமா? எழிலோட பட பூஜைக்கு எதுக்காக நீங்கள் அம்மாவை வரவிடாமல் தடுத்தீங்க? இந்த மாதிரி இனியா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கோபி தன்னுடைய தரப்பு கருத்தை சொல்ல போகிறாரு. ஆனால் இனியா பேச விடாமல் தடுத்துடுறாங்க. முதல் முறையா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபியை எதிர்த்து இனியா பேசுறது கேட்டு கோபியை அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. இதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இனியாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நீங்களும் எனக்கு வேணும், அம்மாவும் வேணும், இந்த மாதிரி இனியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பாக்கியா கால் பண்ண கோபி ஃபோனை வாங்கி இனியா விளையாடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் பாக்கியா கிட்ட ஈஸ்வரி கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்றாங்க. போன வாரம் முழுக்க கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காகத்தான் ஈஸ்வரி, செழியன், இனியான்னு சொல்லிட்டு எல்லாருமே மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே தான் இன்றைக்கும் நடந்துச்சு. ஆனால் பாக்கியா வழக்கம் போலவே நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுத்துடுறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடும் வந்துட்டு முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரத்துலேருந்து இந்த வாரம் வரைக்குமே அதே அந்த கேஸை வாபஸ் வாங்குற விஷயம் குறித்து தான் வந்துட்டு அந்த எபிசோடில் ஃபுல்லாகவே காட்டுறாங்க. பெருசாக சுவாரஸ்யம் இல்லை, அரைச்சமாகவே அரைக்கிறாங்க, சீக்கிரம் முடிச்சு தரங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே பொறுமை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க. பிகாஸ் போன வாரத்திலேருந்தே இந்த கான்செப்டை தான் வந்து கொண்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயாச்சும் இது முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சீரியலை கொண்டு போகலாம். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே கேஸை வாபஸ் வாங்குற விஷயத்தை தான் ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இனியா தன்னுடைய அம்மாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்து ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸோ கோபி திருந்தனா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். பட் கோபியை பார்க்க அப்படி தெரியறதே இல்லை. ஒரு பக்கா வில்லனா இப்போ கோபி மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே, நீங்கள் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலுடைய கதைக்களம் இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.